تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع السمات وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான
எல்லாமாய் காட்சி தரும் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் சஹாபாக்கள், தோழர்கள், கிளைஞர்கள், அஹ்லு பைத்துக்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், புனித முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாகிய ஆஷூரா தினத்தில் இங்கு நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்தில் 12 மாதங்களை அமைத்து, அந்த மாதங்களில் சில மாதங்களை விசேடங்கள் நிறைந்த மாதங்களாக அமைத்திருக்கிறான். இன்னும் 4 மாதங்களை யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதங்களாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான். ரஜப், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், இந்த 4 மாதங்களும் 12 மாதங்களுள் யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன. ரஜப் ஒரு மாதம், அதை ஃபர்த் என்று சொல்வார்கள். துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், இந்த 3 மாதங்களையும் சர்தி என்று சொல்வார்கள். இந்த 3ம் தொடராக வரக்கூடிய 3 மாதங்கள். ரஜப் என்பது பல மாதங்களுக்கு இடையில் தனித்து வரக்கூடிய ஒரு மாதம், அதனால் அதை ஃபர்தி என்று சொல்வார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கீம், மிகவும் தத்துவ ஞானம் உள்ளவன். அவன் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை, வரலாற்றுகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான். இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். நாளையும் கியாம நாள் முடியும் வரையும் நிகழ்த்தி கொண்டே இருப்பான். குறித்த சில மாதங்களில் குறித்த சில சம்பவங்களை ஏன் அவன் நடத்தினான், நிகழ்த்தினான் என்பதனுடைய தத்துவம் எங்களுக்கு புரியாது போனாலும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலே தத்துவம் இல்லாமல் இருக்காது. இந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றில் இடம்பெறக்கூடிய பல விசேட நிகழ்ச்சிகளை, சம்பவங்களை நடத்தி காட்டியிருக்கிறான். அவற்றுக்கு இந்த மாதத்தை ஏன் தெரிந்தெடுத்தான் என்பது அவனுக்கு தெரிந்த விஷயம்தான். இந்த மாதத்தில் இப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற்றதினால் இந்த மாதத்தை நாங்கள் சிறப்புக்குரியதாக கருதுகிறோம். ஆனால் இந்த நிகழ்ச்சிகளுக்கு இந்த மாதத்தை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்ற ரகசியம் அவனுக்கு மாத்திரமே தெரியும். கல்பு பதவி செய்யப்பட்ட இல்ஹாமுடைய வெளிமார்கள் அறிந்திருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நபிமார்களும் அறிந்திருப்பார்கள். என்னை போன்ற, உங்களை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு அதனுடைய ரகசியம் புரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் 7ஆம் நாள், முஹர்ரம் மாதத்தின் 7ஆம் நாளில் பெரியதொரு வரலாற்றை, ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டியிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், யூனுஸ் இப்னு மத்தா என்று ஒரு நபி வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் நபிமார்களில் ஒருவர். இவர்களை ஒரு சமயம் மீன் ஒன்று விழுங்கியது. மனிதனை மீன் விழுங்கின சரித்திரங்கள் நாங்கள் கேள்விப்படவில்லை. முதலை மனிதனை விழுங்கியதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால்
இது இஸ்லாத்திலே திருக்குர்ஆனிலே இடம்பெற்றுள்ள ஒரு சரித்திரம். யூனுஸ் இப்னு மத்தா என்ற நபியை மீன் விழுங்கியது முஹர்ரம் மாதம் 7ஆம் நாள். அது அவர்களை தன்னுடைய வயிற்றுள் சுமார் 3 மாதங்கள் வைத்திருந்தது. அதன் பிறகு அது அவர்களை வெளியே கக்கியது. வெளிவந்தார்கள். அவர்கள் வெளிவந்த நாள் தான் முஹர்ரம் மாதம் 7ஆம் நாள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த சரித்திரம் ஆற்றுக்கு மீன் பிடிக்க சென்றவனை முதலை பிடித்த கதை போன்ற ஒன்றாயிருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பெரிதாக திருக்குர்ஆனில் சொல்லி இருக்க மாட்டான் அல்லவா? எத்தனை பேர்களை ஆற்றிலே முதலை பிடிக்கிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும் அளவு இந்த சரித்திரத்திலே பல பாடங்களை அமைத்து வைத்திருக்கிறான். நாங்கள் இந்த சரித்திரத்தை ஆற்றுக்கு சென்றவனை முதலை விழுங்கிய கதையாக நினைத்துக் கொள்ளாமல், கதையாக வைத்து கற்பனை பண்ணாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே எத்தனையோ பாடங்களையும் படிப்பினங்களையும் தத்துவங்களையும் அமைத்திருக்கிறான் என்ற உண்மையை தேடி கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை மீன் விழுங்கினாலும் கூட ஒரு சில மணி நேரத்துள் அந்த மனிதன் மீனுடைய வயிற்றுள் ஜீரணமாகி விடுவான். மீன்கள் எத்தனையோ வஸ்துக்களை விழுங்குகின்றன, சாப்பிடுகின்றன. அவை அனைத்தும் அவற்றின் வயிற்றில் ஜீரணமாகி விடுகின்றன. 3 மாதங்கள் யூனுஸ் இப்னு மத்தா மீனுடைய வயிற்றுக்குள் இருந்தார்களே, ஜீரணமானார்களா? ஜீரணமாகவில்லை. ஏன்? அது அவர்களுடைய மோஜிசாத், அது அவர்களுடைய அற்புதம். வைத்துக் கொள்வோம், அற்புதம் என்றே வைத்துக் கொள்வோம். ஆயினும் அங்கே இன்னும் ஒரு தத்துவத்தை நாங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். எந்த ஒரு வஸ்துவை மீன் விழுங்கினாலும் அது ஜீரணமாகும் அல்லது வெளியே வரும். ஒரு இரும்பு துண்டை மீன் விழுங்கினால் அது ஜீரணமாகாது, அது மலத்தோடு வெளியே வந்துவிடும். ஒரு கல்லை மீன் விழுங்கினால் அது ஜீரணமாகாது, மலத்தோடு வெளியே வந்துவிடும். ஜீரணமாகக்கூடிய, செமிபாடாகக்கூடிய எந்த ஒரு வஸ்துவை மீன் விழுங்கினாலும் அது செமிபாடாகிவிடும், ஜீரணமாகிவிடும். ஆனால் யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுள் 3 மாதங்கள் இருந்தும் செமிபாடாகவில்லை, ஜீரணமாகவில்லை. அது அவர்களுடைய அற்புதமாக இருந்தாலும், நாங்கள் தாயுடைய வயிற்றில் பல மாதங்கள் உயிரோடு வாழ்கிறோமே, வாழ்ந்து வந்தோமே, ஜீரணமானோமா? அதாவது 120ஆம் நாள் வயிற்றில் இருக்கும் சிசுவுக்கு ரூஹ் கொடுக்கப்படுகிறது, ஊழப்படுகிறது. அதிலிருந்து வயிற்றில் இருக்கின்ற சிசு வளர்ந்து வளர்ந்து 9வது மாதம் 10வது மாதத்திலே வெளிவருகின்றது. இது உயிரோடு இருந்த அந்த காலகட்டத்தில் தாயுடைய வயிற்றில் இருந்த இந்த சிசு ஜீரணமானதா? ஜீரணமாகவில்லை, செமிபாடாகவில்லை. அது ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்து வெளியே வருகிறது. யூனுஸ் இப்னு மத்தா மீனுடைய வயிற்றுள் ஜீரணமாகவில்லை. நாமும் தாயுடைய வயிற்றிலே சிசுவாக இருந்த காலத்தில் ஜீரணமாகவில்லை. ஆனால் இப்போது நானும் நீங்களும் ஒரு மீனுடைய வயிற்றுக்குள் சென்றோமானால் ஜீரணமாகி விடுவோம், செமிபாடாகி விடுவோம்.
யூனுஸ் இப்னு மத்தாவும் நாம் சிசுவாக தாயின் வயிற்றில் இருந்த நேரத்தில் ஜீரணமாகாமல் போனதற்கு காரணம் என்ன? அது அவர்களுடைய மோஜிசத் என்று சொன்னாலும் நாங்கள் காட்டியது மோஜிசத்தா அல்லது கராமத்தா? இல்லை. சிசுவினுடைய அந்த தன்மையில் யூனுஸ் இப்னு மத்தா இருந்தாலும் சரி, யாக்கூப் இப்னு யூசுப் இருந்தாலும் சரி, வேறு எவர் இருந்தாலும் சரி ஜீரணமாக மாட்டார். சிசுவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உயிர் கொடுக்கப்பட்டு 120ஆம் நாள் உயிர் கொடுக்கப்பட்டு வயிற்றில் இருந்து அந்த குழந்தை வெளியாகி 2 வருடங்கள் வரை பால் கொடுப்பது ஆகுமாக்கப்பட்ட காலம் 2 வருடங்கள் வரை அந்த குழந்தை ரூஹுடைய மக்காமிலே இருக்கிறது. ரூஹுடைய தன்மை மிகைத்ததாக, ரூஹுடைய ஆன்மீக பலம் நிறைந்ததாக அந்த குழந்தை இருப்பதினால் அதனுடைய தன்மை வேறு செமிபாடாகாது. நபிமார்களின் உடலை மண் சாப்பிடாது, சுஹதாக்களுடைய உடலை மண் சாப்பிடாது, மற்றவர்களின் உடலை மண் சாப்பிட்டு விடும். மண்ணுக்கு அது உணவாகிவிடும், ஜீரணமாகிவிடும், செமிபாடாகிவிடும். காரணம் என்ன? இந்த சிசு ரூஹுடைய மக்காமில் இருக்கிறது. நபிமார்கள் ரூஹுடைய மக்காமில் இருந்தார்கள், வெளிமார்கள் ரூஹுடைய மக்காமிலே இருந்தார்கள். யூனுஸ் இப்னு மத்தா ரூஹுடைய மக்காமிலே இருந்தார். 3 மாதம் அல்ல, 3 கோடி மாதங்கள் இருந்தாலும் ஜீரணமாக மாட்டார்கள் யூனுஸ் இப்னு மத்தா. காரணம், ரூஹுடைய மக்காமில் இருக்கின்ற நேரத்தில் அவனுடைய உடலின் தன்மை வேறு. யூனுஸ் இப்னு மத்தா அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீனுடைய வயிற்றுக்குள் சென்று அங்கு 3 மாதம் வாழ வேண்டும் என்று ஏன் ஏற்பாடு செய்தான்? எத்தனையோ தத்துவங்கள் இருக்கலாம். சாதாரணமான ஒரு தத்துவம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எங்கும் காணலாம், எங்கும் ஷுஹூத் செய்யலாம், அவருடைய காட்சியை எங்கும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் யூனுஸ் இப்னு மத்தாவை மீனுடைய வயிற்றுக்குள் அழைத்தான். மூஸா இப்னு இம்ரானை தூர் சீனா மலைக்கு அழைத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விண்ணுக்கு அழைத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் விண்ணிலே அல்லாஹ்வை கண்டதால் அல்லாஹ் விண்ணில் மட்டும் உள்ளான் என்பது அர்த்தமல்ல. மூஸா இப்னு இம்ரான் தூர் சீனா மலையில் அல்லாஹ்வை கண்டதனால் அல்லாஹ் தூர் சீனா மலையில் மட்டும் தோற்றுவான் என்பது அர்த்தமல்ல. யூனுஸ் இப்னு மத்தா மீனுடைய வயிற்றுள் இறைவனை கண்டதால் அங்கு மட்டுமே இறைவன் தோற்றுவான் என்பது அர்த்தமல்ல. அவன் எங்கும் தோற்றுவான், அவனை எங்கும் காண முடியும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு மிஅராஜை அமைத்து கொடுத்தான். மூஸா நபிக்கு தூர் சீனா மலைக்கு போகச் சொன்னான். யூனுஸ் இப்னு மத்தாவை மீனுடைய வயிற்றுக்குள் வருமாறு சொன்னான். யூனுஸ் இப்னு மத்தாவை மீன் விழுங்கியது. 3 மாதம் அவர்கள் அதன் உள்ளே இருந்து வெளிவந்தார்கள் என்பதோடு மட்டும் நாம் நின்று கொள்ளாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை ஒரு சரித்திரமாக, வரலாறாக எடுத்துச் சொல்வதில் ஆன்மீக பாடங்கள் நிறைய உள்ளன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ஆன்மீக பாடம்? உங்களுக்கு தெரியும். உங்களில் எத்தனையோ பேர் இந்த திக்ரை பாடமாக்கி வைத்திருப்பீர்கள். என்னிடத்திலும் பலர் வந்து இந்த திக்ரை சொல்லி இதை ஓதி வரவா நல்லமா என்று கேட்டுவிருக்கிறார்கள். அதுதான்
மீனுடைய வயிற்றினுள் இருந்து மூஸா இப்னு இம்ரான், மூஸா யூனுஸ் இப்னு மத்தா ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஓதல் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுதான் மீனுடைய வயிற்றுக்குள் இருந்து யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த திக்ர். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்கிறோம். இன்னும் இது போன்று எத்தனையோ திக்ர்கள் செய்கிறோம். யூனுஸ் இப்னு மத்தா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யவில்லை. லா இலாஹ இல்லாஹு என்று திக்ர் செய்யவில்லை. லா இலாஹ இல்லா அன என்று திக்ர் செய்யவில்லை. லா இலாஹ இல்லா அன்த என்று திக்ர் செய்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த, நீ அல்லாத எந்த வஸ்துவும் இல்லை, உன்னை தவிர எந்த இலாகும் இல்லை, உன்னை தவிர எதுவுமே கிடையாது. சுப்ஹானக, நீ தூயவன், நீ தூயோன். இன்னி, நிச்சயமாக நான், குன்து மினல் ஸாலிமீன், அநீதி செய்தவர்களில் ஆகிவிட்டேன். இதுதான் இந்த திக்ரினுடைய அர்த்தம். லா இலாஹ இல்லா அன்த, நீ அல்லாத ஒன்றும் இல்லை. சுப்ஹானக், நீ தூயவன். ஒரு வசனத்தை யாராவது பேசினா முன் சொல்லுக்கும் பின் சொல்லுக்கும், முன் தொடருக்கும் பின்னுள்ள வசனத்துக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். தொடர்பு இல்லாமல் பேசினால் அவனை நாங்கள் பைத்தியக்காரன் என்று, புத்தி இல்லாதவன் என்று சொல்வோம். யூனுஸ் இப்னு மத்தா பைத்தியக்காரரும் அல்லை, புத்தி இல்லாதவர்களும் அல்லை. நபிமார்கள் எல்லாம் அவிவேகிகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வாறுதான் அவர்களை படைத்திருக்கிறான். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? லா இலாஹ இல்லா அன்த, நீ அல்லாத ஒன்றும் இல்லை, உன்னை தவிர எதுவும் இல்லை. சுப்ஹானக, நீ தூயோன். முந்தின சொல்லுக்கும் இந்த சொல்லுக்கும் இடையில் ஏதோ ஒரு வகையில் மிக குறைந்தபட்சம் ஒரு சிறு பொருத்தமேனும் இருந்தால்தான் லா இலாஹ இல்லா அந்த என்பதற்கும் சுப்ஹானக என்பதற்கும் ஒரு தொடர்பு ஏற்படும். உன்னை தவிர எதுவுமே இல்லை, நீ தீயவன். உன்னை தவிர எதுவும் இல்லை, இருப்பதாக சொல்வது பொய் என்றால் ஒரு அளவு பொருத்தம் வரும். உன்னை தவிர எதுவும் இல்லை, இதுதான் உண்மை. இருப்பதாக சிலர் சொல்கிறார்களே, அது பொய் என்றால் ஏதோ ஒரு வகையில் பொருத்தம் இருப்பதை நாம் காண முடியும். இங்கே என்ன பொருத்தம் இருக்கிறது? லா இலாஹ இல்லா அந்த, ஒன்னல்லாத எதுவும் இல்லை. சுப்ஹானக், நீ தூயோன். ஒன்னல்லாத ஒன்றும் இல்லை என்றால் இருப்பவையாக தெரிவதெல்லாம் நீயே. சுப்ஹானக், நீ தூயோன், எதிலும் கட்டுப்பட்டவன் அல்ல. ஒருவன் இவ்வாறு சொல்லும் போது, ஒன்னல்லாத ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது இருப்பவையாக தோற்றுவதெல்லாம் நீ என்ற அர்த்தம் வந்துவிடும். அங்கே இறைவனை ஒன்றில் அல்லது பலதில் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அர்த்தம் வெளியில் வராவிட்டாலும் தொனிக்கும். அப்படி அல்ல, நீ எல்லாமாய் தோற்றினாலும் எதிலும் கட்டுப்பட்டவன் அல்ல. சுப்ஹானக், நீ தூயோன். எல்லாமாய் தோற்றினாலும் நீ தூயவன், தூயவன் தான், எதிலும் கட்டுப்பட்டவன் அல்ல. லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக,
இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நான் அநீதியாளர்களில் ஆகிவிட்டேன். ஒன்னல்லாத ஒன்றும் இல்லை என்பது சத்தியமாக இருக்க, ஒன்னல்லாத வஸ்து உண்டு என்று நினைத்த அநீதியாளனாக ஆகிவிட்டேன். யூனுஸ் இப்னு மத்தா அவ்வாறு நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு இந்த கருத்தை உணர்த்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூனுஸ் இப்னு மத்தா மூலம் இப்படி ஒரு கருத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறான். அதனால் தான் லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். நீங்க இப்படியும் திக்ர் செய்யலாம், லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லலாம். ஆனால் அது யூனுஸ் இப்னு மத்தா சொன்ன மாதிரி நிலைமையில் சொன்னதாக ஆகாது. ஏன் தெரியுமா? அந்த என்ற சொல்லிருக்கிறது, இது முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். ஒருவரை முன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் அந்த. அல்லது ஹுவ என்பது ஒருவரை படர்க்கையாக சுட்டி பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அன என்பது ஒருவர் தன்னிலைப்படுத்தி பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல். அன அந்த ஹுவ. இது யூனுஸ் இப்னு மத்தா அவர்கள் அந்த என்பதைத்தான் பாவித்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லவில்லை, லா இலாஹ இல்லாஹு என்று சொல்லவில்லை, லா இலாஹ இல்லா அன என்று சொல்லவில்லை, லா இலாஹ இல்லா அந்த என்று சொன்னார்கள். அப்படியானால் ஒவ்வொரு நபிமாருடைய வாயிலும் இருந்து வெளியான திக்ருகள் அல்லது அவுலியாக்களுடைய வாயிலிருந்து வெளியான திக்ருகள் அவரவருக்கு கிடைத்த அந்த முஷாஹதா காட்சி நிலைக்கேற்ற திக்ருகளாக விளங்குகின்றன. இவர்கள் எல்லாரும் அவரவருக்கு கிடைத்த காட்சி நிலைக்கேற்ற திக்ருகள் தான் அவர்களிலிருந்து வெளிவந்திருக்கின்றன. யூனுஸ் இப்னு மத்தாவுடைய மக்காமை பொறுத்து, அவர்களுக்கு கிடைத்த அந்த காட்சி நிலையை பொறுத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லாஹு என்று படர்க்கையாக சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லா அன என்று தன்னிலையில் சொல்ல முடியாது, லா இலாஹ இல்லா அந்த என்று முன்னிலையில் சொல்ல வேண்டிய ஒரு மகாம், முன்னிலையில் பேச வேண்டிய ஒரு நிலை, ஆன்மீக நிலை யூனுஸ் இப்னு மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்ததினால் தான் அதை சொன்னார்கள். லா இலாஹ இல்லா அந்த என்று சொன்னார்கள். அந்த என்று சொல் ஒருவரை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய சொல். முன்னாலே ஒருவர் இல்லாவிட்டால் அந்த நீ உன்னை என்று சொல்ல முடியாது. அப்படியானால் யூனுஸ் இப்னு மத்தா அவர்களுக்கு மீனுடைய வயிற்றில் ஹக் தஆலாவின் காட்சி கிடைத்தது, அவனுடைய ஷுஹூது கிடைத்தது. அதனால் தான் அந்த நீ உன்னை என்று முன்னிலைப்படுத்துவதற்கு உபயோகிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய சொல்லை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். நாங்க அப்படி சொல்லலாம் தானே, எங்களுக்கு ஷுஹூது கிடைக்காவிட்டாலும் யூனுஸ் இப்னு மத்தா நபி சொன்ன திக்ர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிய திக்ர் என்ற அடிப்படையில் நாங்கள் அதை சொல்லலாம். அந்த என்று சொல்லை நாங்கள் பயன்படுத்தும் போது முன்னிலைப்படுத்துவதற்கு காட்சியாக ஹக்குடைய ஷுஹூத் எங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் சொல்லலாம், அதை நாங்கள் ஓதி வரலாம். லா இலாஹ இல்லாஹு என்றும் நாங்கள் ஓதி வரலாம், படர்க்கையாக ஓதி வரலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்
என்றும் நாங்கள் ஓதி திக்ர் செய்து வரலாம். லா இலாஹ இல்லா அன என்று நாங்கள் திக்ர் செய்யலாமா? அங்கேதான் பிரச்சனை உருவாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்வதில் யாரும் ஆட்சேபிக்க மாட்டார்கள். எந்த விதமான கருத்து வேறுபாடும் சொல்வதற்கு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த என்று திக்ர் செய்வதை பிழை என்று சொல்லக்கூடியவர்கள் உலகில் யாரும் இருக்க முடியாது. லா இலாஹ இல்லாஹு என்று படர்க்கையாக திக்ர் செய்வதை பிழை என்று சொல்வதற்கும் யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு இன்சான், ஒரு மனிதன் லா இலாஹ இல்லா அன என்று திக்ர் செய்வதை பிழை என்று சொல்வார்கள். ஏன்? என்னை தவிர எந்த இலாகும் இல்லை, என்னை தவிர எந்த வஸ்துவும் இல்லை என்று சொல்வது பிழையாகிவிடும் என்று சொல்வார். ஆனால் நாங்கள் அவ்வாறு செய்யக்கூடாது. அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் நீங்கள் செய்யலாம். அந்த நேரத்தில் அது நீங்கள் செய்வதல்ல, அது ஹக் தஆலா தான் செய்வான். நீங்களாக இருந்து கொண்டு செய்ய முடியாது. லா இலாஹ இல்லா அன என்று திக்ர் செய்யலாம். நீங்கள் இருக்கும் வரை செய்ய முடியாது. நீங்கள் எப்போது அழிந்து போகின்றீர்களோ, எப்போது நீங்கள் இல்லாமல் போகின்றீர்களோ, அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய தேவையில்லை, செய்கின்றவன் செய்வான். அது உங்கள் மூலம், உங்களின் ரமதானின் மூலம் அது வழியாகிக் கொண்டிருக்கும். ஆனால் உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும், உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும் திக்ர் செய்கின்றன. வமா மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி. உலகத்தில் உள்ள சகல வஸ்துவும், மலம் உட்பட, சலம் உட்பட, மண்ணாங்கட்டி உட்பட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறதா? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறதா? இல்லை, அனல்லாஹ் என்றுதான் தஸ்பீஹ் செய்கிறது. அது வேற மாதிரி தஸ்பீஹ் செய்யுது. அனல்லாஹ் என்று சொல்லல, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுது. இங்க செய்ய சொல்லுதோ? என்ன ஆதாரம் அதுக்கு? அல்ல சுப்ஹானல்லாஹ் என்றுதான் சொல்லுது, வேற மாதிரி அது செய்யல என்றா அதுக்கு என்ன ஆதாரம்? அல்ஹம்துலில்லாஹ் என்றுதான் செய்கிறது, வேறு விதமாக அது செய்யவில்லை என்றால் அதற்கு என்ன ஆதாரம்? ஆதாரங்கள் இல்லை. அது அனல்லாஹ் என்று செய்கிறது என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே ஒரு மரம் பேசியது. ஐயா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். மரம் சொன்னது, மரம் பேசியது. மினஷ் ஷஜரத்தில் முபாரகா, பரக்கத் செய்யப்பட்ட, அருள் செய்யப்பட்ட அந்த மரம், இழந்த மரம் பேசியது. எப்படி பேசியது? ஐயா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். அனல்லாண்டும் போதாண்டு, அனல்லாண்டு சொன்னதும் போதாண்டு, ரப்புல் ஆலமீன் என்றும் வசனம் வருகிறது. ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நானாயிருக்கும் மரம் சொன்னது. யாராவது சொன்னாங்கடா அது மரம் சொல்லல, மரத்திலிருந்து வெளியாயிடுச்சு, மரத்திலிருந்து வெளியானது என்று சொன்னால், மரம் சொல்லவில்லை என்று சொன்னால் அது அர்த்தமற்ற பேச்சு. ஏன்? என்னிலிருந்து ஒரு பேச்சு வெளியானால் இவரில் இருந்து வெளியானது என்று சொல்வோம், இவர் பேசினார் என்று சொல்வோம். ஒரு கல்லில் இருந்து ஒரு சப்தம் வெளியானால் கல்லு பேசியது என்று சொல்வோம். மண்ணில் இருந்து சப்தம் வெளியானால் மண் பேசியது என்று சொல்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையிலே கற்கள் தஸ்பீஹ் செய்தன, கற்கள் பேசின. فقال رب السلام عليك يا زين
மன் வாஃபல் கியாமா. உடும்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக யா ஸைன மன் வாஃபல் கியாமா என்று சொன்னது. உடும்பு பேசியதா இல்லையா? உடும்பிலிருந்து வெளியானால் அது பேசியது என்றுதான் சொல்வோம். கல்லில் இருந்து வெளியானால் கல் பேசியது என்றுதான் சொல்வோம். மரத்தில் இருந்து வெளியானால் மரம் பேசியது என்றுதான் சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? மரம் பேசியது. மரத்திலிருந்து உண்டானது மரம் பேசியது. கல்லிலிருந்து உண்டானது கல்லு பேசியது. மனிதனிலிருந்து உண்டானது மனிதன் பேசியது. என்ன பேசிச்சு அந்த மரம்? அல்லாஹ், நான் அல்லாஹ் என்று சொன்னது. மரம் தானே பேசின. மரத்தை விட மோசமானவனா இந்த மனுஷன்? மரத்தை விட மோசமானவனா, கீழ்த்தரமானவனா, தரஜா குறைஞ்சவனா இந்த மனுஷன்? மரமே அப்படி பேசியிருந்தால் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் மக்களுக்கு பாடமாக படிப்பினையாக எடுத்துச் சொல்லி இருந்தால் மனிதனுடைய நிலைமை என்னவென்று சிந்தனை பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படியான தத்துவங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம் தான் யூனுஸ் பின் மத்தா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுக்குள் சென்று 3 மாதங்கள் இருந்து வெளிவந்தது இந்த முஹர்ரம் மாதத்தின் 7ஆம் நாள். இது ஒரு விசேஷம். இரண்டாவது, இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய இன்றைய நாளில் என்னென்ன விசேஷங்கள் நடந்திருக்கின்றனவென்று விளக்கமாக அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக 2 நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆஷூரா தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த தௌபாவை ஏற்றுக்கொண்டான். ஒன்று. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக பாரிய கப்பல் ஒன்று கட்டி அதிலே விசுவாசிகளை எல்லாம் ஏற்றிக்கொண்டு பிரயாணம் செய்தார்கள். அந்த கப்பல் ஜூதி என்ற மலையை போய் தட்டிய அடைந்த நாளும் இன்றைய ஆஷூரா தினத்திலேதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததும் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளாகிய ஆஷூரா தினத்திலேதான். நும்ரூத் என்பவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே எறிந்தான். அந்த நெருப்பு அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்காமல் நடுத்தரமான குளிரையும் நடுத்தரமான சூட்டையும் உடையதாக ஆனது இன்று ஆஷூரா தினத்திலேதான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாபெரும் சோதனைகளையும் வேதனைகளையும் விட்டிருந்தான். அந்த வேதனைகளும் சோதனைகளும் நீக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாளும் இந்த ஆஷூரா நாள் தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதித்தான். ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். யார் சொன்னார்கள்? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். நீங்க ஒரு பாட்டில் கேட்பீங்க, இஸ்லாமிய பாட்டொன்று. அதில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை கொடுத்து சோதித்தான். எந்த அளவுக்கு நோய் என்றால் அவர்களுடைய உடல் புண்ணாகி சிரங்காகி அதில் புழுக்கள் வலியத் தொடங்கின. சில நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழே விழக்கூடிய புழுக்களை எடுத்து மீண்டும் உடலிலே வைத்து உனக்குள்ளதை சாப்பிட்டுக்கொள், உனக்குரிய ஹக்கை சாப்பிட்டுக்கொள் என்று சொல்வார்கள் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய பாடலிலும் அது கசட் மூலம் வெளிவந்திருக்கிறது. இது இஸ்லாமிய அகீதாவுக்கும் முற்றிலும் முரணான ஒரு சரித்திரம், பொய். ஏன்? நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு நபியாக இருந்தாலும் பயங்கர வியாதிகளை விட மாட்டான்.
மக்கள் அவர்களை அணுகாமல் தூரே நின்று மக்கள் இழிவாக கருதக்கூடிய எந்த ஒரு நோயையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடமாட்டான். கஃபீஃபில் மரதி, லேசான வருத்தங்கள் வரும், தடுமல் வரும், காய்ச்சல் வரும், வயிற்று வலி வரும், உழுக்கு சோக்கு வரும், தலையடி வரும். இப்படி மற்றவர்கள் பார்த்து இழிவாக கருதாத நோய்கள் நபிமார்களுக்கு வரலாம், வந்திருக்கின்றன. மக்கள் பார்த்துவிட்டு சீ என்று சொல்லக்கூடிய இழிவாக கருதக்கூடிய எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு நபிக்கும் வந்தது கிடையாது, வர முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மக்களோடு நெருங்கி பழகி தௌஹீதை சொல்லி மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக அனுப்பப்பட்டவர்கள். வெண்குஷ்டம் இருந்தால் மக்கள் அணுகுவார்களா? கருங்குஷ்டம் இருந்தால் அணுகுவார்களா? பைத்தியம் இருந்தால் அணுகுவார்களா? சொரிசிரங்கு இருந்தால் அணுகுவார்களா? புழு அழிந்து கொண்டிருந்தால் மக்கள் கிட்டே செல்வார்களா? எப்படி அவர்களுக்கு இஸ்லாத்தை போதிக்க முடியும்? அல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்ல முடியும்? ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பிய அத்தனை நபிமார்களையும் பரிசுத்தமானவர்களாக, புத்திசாலிகளாக, அதிவிவேகிகளாக, உண்மை பேசக்கூடியவர்களாக, நம்பிக்கைக்குரியவர்களாகத்தான் அனுப்பினான். ஆகவே அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் வழிமளவு நோய் வந்தது என்பது பொய். அப்படியானால் அவர்கள் சொல்கிறார்களே, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பி, இறைவா, அவர்கள் சொல்கிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ரப்பி, இறைவா, இன்னி மஸ்ஸனியல் துர்ரு, எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு தங்கடம், ஒரு துன்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அர்ஹமுர் ராஹிமீனானவன், மிக இரக்கம் உள்ளவன், கிருபை உள்ளவன் என்று சொல்கிறார்கள். எனக்கு உடல் பூத்து வழியும் அளவு நோய் வந்தது என்று சொன்னார்களா? ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர், அவ்வுர் தங்கடம், கஷ்டம், துன்பம் என்று சொன்னார்கள். இதற்கு விளக்கம் எழுதிய சிலர் இஸ்லாமிய சரியான அகீதாவை அடிப்படையில் எழுதாமல் நபிமார்களுடைய உடலும் பூத்து வழியும் என்ற அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள். அப்படி அல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு ஊறு ஏற்பட்டது, துன்பம் ஏற்பட்டது என்று எதை சொல்கிறார்கள் என்றால், உடல் நோயை பற்றி அவர்கள் சொல்லவில்லை. உடலில் ஏற்பட்ட சொறுசிரங்கை பற்றி பேசவில்லை. அவ்வுர்ரு ஐ இல்திஃபாத்துன் இலா கைரில் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா லஹ்வா. ஐ இல்திஃபாத்துன் இலா கைரில் ஹக்கி சுப்ஹானஹு வ தஆலா லஹ்வா. ஒரு வினாடி அல்லாஹ்வுடைய ஷுஹூதில் இருந்து நான் விடுபட்டு விட்டேன், அது எனக்கு பெரிய சங்கடம், அது எனக்கு பெரிய துன்பம், அது எனக்கு பெரிய ஒரு முசீபத் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நொடி நேரம் தங்களுக்கு கிடைத்திருந்த அந்த ஹக்குடைய ஷுஹூதில் இருந்து, அந்த காட்சியில் இருந்து ஒரு நொடி நேரம் விடுபட்டதை தங்கடமாக, பெரிய துன்பமாக கருதுகிறார்கள். அதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்களே தவிர உடல் நோயை அவர்கள் குறிப்பிடவில்லை. இதுபோல அபுல் ஹசன் அலியுல் ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன சொன்னார்கள்? லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத ஐன் மா குன்து மின் ஜும்லத்தில் இஸ்லாமி ஜும்ரத் ஸைன். லவ் ஹுஜிப அன்னி ரசூலுல்லாஹி தர்ஃபத ஐன், கண் இமைக்கும் நேரம் எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையிலே திரை ஏற்பட்டு விடுமானால்,
لو حجب عني رسول الله طرفة عين ما كنت من جملة الإسلام زمرة الزين. நான் அழகிய இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து வெளிப்பட்டு விடுவேன். அழகிய இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்க மாட்டேன். ஒரு நொடி நேரம் எனக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் தேவைப்படுமானால், அப்படியானால் 24 மணி நேரமும் ஒரு நொடி கூட தவறாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷுஹூதிலே, அவர்களுடைய காட்சியிலே அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தது போல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹக்குடைய ஷுஹூதிலே இருந்தார்கள். ஒரு நொடி நேரம் இல்திஃபாத். இல்திஃபாத் என்றா என்ன? திரும்பி பார்க்கிறோம். ஒருவர் இப்படி இருக்கிறவர் அதை திருப்பி எடுக்கிறதுக்கு இல்திஃபாத். அந்த அளவு ஒரு நொடி நேரம் என்று நாங்கள் மிக சுருக்கமாக சொல்லலாம். ஒரு நொடி நேரம் ஹக்குடைய ஷுஹூத் எனக்கு கிடைக்காமல் போனது பெரிய துன்பம். அர்ஹமுர் ராஹிமீனான நாயனே, நீ என்னை மன்னித்துக் கொள் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துன்பம் என்று இதைத்தான் குறிப்பிடுகிறார்களே தவிர வேறு துன்பம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடந்ததும் ஆஷூரா தினமாகிய இன்றிரவுதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யூசுப் நபி. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதனை. மகனை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். அவர் பாழடைந்த கணத்திலே எறியப்பட்டிருக்கிறார். மிஸ்ரிலே உள்ள மக்கள் எடுத்துச் சென்று மிஸ்ரிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற கவலை. அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண் பார்வை மங்கியது. கண் பார்வை மங்கியது. குர்ஆனது என்று அர்த்தம் கொள்ளாதீர்கள். ஏன்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி. ஒரு நபியும் குர்ஆனவராக இருக்கவில்லை. குர்ஆனவரை அல்லாஹ் நபியாக அனுப்ப மாட்டான். அது அவருக்கு பெரிய குறை. மக்களை தௌஹீதின்பால் அவரால் அழைக்க முடியாது. கூர்மையான பார்வையுடையவராகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பார்வை மங்கியவே தவிர, குறைந்தவே தவிர குருடாகவில்லை. மகன் யூசுப் நபி மிஸ்ரிலே இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, உங்களின் பிரிவால் தந்தை அழுதழுதி கண் பார்வையை இழந்து போகிறார்களே என்று சொல்லப்பட்ட போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாங்கள் அந்த நேரம் அணிந்திருந்த சட்டை, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாங்கள் அந்த நேரம் அணிந்திருந்த சட்டையை, ஜுப்பாவை, கமீஸை கலட்டி போனவர்களிடத்திலே கொடுத்தார்கள். என்னுடைய இந்த சட்டையை எடுத்துச் சென்று என்னுடைய தகப்பனின் முகத்தில் போடுங்கள். பார்வை உடையவராக அவர்கள் வந்து விடுவார்கள் என்றால் என்ன? கூடாக இருந்தவர்களுக்கு பார்வை வந்து என்ற அர்த்தம் அல்ல. மண்ணியிருந்த பார்வை, குறைந்திருந்த பார்வை சரியாக போய்விடும். இந்த ஜுப்பாவை எடுத்து அவர்களுடைய முகத்திலே போடுங்கள் என்று சொல்லி ஜுப்பாவை கொடுத்து அனுப்பி வைத்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜுப்பாவை எடுத்து வந்தவர்கள் தந்தை யாக்கூப் நபியுடைய முகத்திலே போட்டார்கள். உடனே பார்வை தெளிவாகிவிட்டது. இந்த சம்பவம் நடந்த இரவும் நாளும் ஆஷூரா தினமாகிய இன்றுதான். இதில் சிந்திக்க வேண்டிய சிந்தனை விஷயம் இருக்கிறது. சுட்டிக்காட்டித்தான் பேசலாம், நேரமில்லை. கண் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த, பார்வை குறைந்திருந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நம் மகனுடைய ஜுப்பாவை முகத்தில் போட்டவுடன் பார்வை சரியாக போய்விட்டதே. எதனால்? ஏதும் கண்ணுக்கு தேவையான கண் வருத்தத்தை சுகமாக்கக்கூடிய மருந்துக்கு இருந்த பூசி அந்த ஷர்ட்டை அனுப்பி வைத்தார்களா யூசுப் நபி? எதுவுமே இல்லை. தான் அணிந்திருந்த ஷர்ட்டை அந்த நேரமே கழட்டி கொடுத்து அனுப்பினார்கள். தந்தையின் முகத்தில் போட்டவுடன் பார்வை வந்தது. ஒரு பெரியார் பாவித்த பொருளில் பரக்கத்து உண்டு. அதை கண்
கொள்ளலாம், முகத்தில் வைத்துக் கொள்ளலாம், தலையில் வைத்துக் கொள்ளலாம், உடலை போர்த்தி கொள்ளலாம். அதனால் நோய் சுகமாகும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கண் நோய் யூசுப் நபியுடைய ஜுப்பா விழுந்ததினால் சுகமானது என்றால் அங்கே மருந்து பூசப்பட்டிருக்கவில்லை. இப்படியான ஒரு சம்பவம் நிகழ்ந்ததும் ஆஷூரா தினமேதான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் யூசுப் நபியை அவருடைய சகோதரர்கள் அழைத்துச் சென்று பாழடைந்த கிணற்றிலே போட்டார்களே, அந்த பாழடைந்த கிணற்றில் விழுந்த யூசுப் நபி பல நாட்களின் பின் வெளியானார்கள், வெளிப்படுத்தப்பட்டார்கள். அந்த நாளும் இந்த ஆஷூரா தினம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மாபெரும் வல்லரசாக உலகத்திலே வைத்திருந்தான். அவர்களுக்கு ஆட்சி கொடுக்கப்பட்ட நாளும் ஆஷூரா தினமாகிய இந்த நாள் தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே இறைவா எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தா என்று பிரார்த்தனை செய்தவர்களாகவே இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மகனாக கொடுத்த நாளும் இன்றைய நாள் தான். அடுத்ததாக மூசா நபியுடன் போராடிய ஃபிரௌன் கடலில் மூழ்கினானே, அந்த நாளும் இன்றைய ஆஷூரா நாள் தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவில் உள்ள யஹூதிகள் நோன்பு பிடிக்கின்றார்கள். எப்போது? முஹர்ரம் மாதம் 10ஆம் நாளாகிய ஆஷூரா தினமான இன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தபோது மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யஹூதிகள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள். என்னங்க நீங்க நோன்பு பிடிக்கிறது, என்ன விசேஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வினவிய போது, இன்றுதான் ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த நாள். அந்த நாளை நாங்கள் சந்தோஷமாக ஒரு கண்ணியமாக கொண்டாடும் முகமாக இன்று நாங்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன அஹக்கு பிமூசா மின்கும். மூசாவுக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல ஒரு செய்திக்காக நீங்கள் நோன்பு பிடிப்பதாயிருந்தால் அந்த நோன்பை பிடிப்பதற்கு உங்களை விட தகுதியுடையவன் நான் தான், நானும் பிடிப்பே வேண்டும். لئن بقيت الى العام القابل لاصومن التاسع என்று அவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய சொன்னார்கள். நான் அடுத்த வருடம் இருந்தால் 9ஆம் நாள் நோன்பு பிடிப்பேன், அப்படியானால் 9ம் 10ம் பிடிப்பேன். அதற்கிடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போய்விட்டார்கள். அவர்களுக்கு சொன்னதின்படி அந்த 9ஆம் நோன்பை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு இன்றைய தினமும் நேற்றிரவும், அதாவது முஹர்ரம் மாதத்தின் 9ஆம் நாளும் 10ஆம் இரவும் நோன்பு பிடிப்பதை மார்க்கத்தில் சுன்னத்தாக்கப்பட்டிருப்பதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது. இன்னும் பல விசேஷங்கள் இன்றைய ஆஷூரா தினத்திலே நடைபெற்றிருக்கிறது. நேரம் நீண்டுவிடும். ஒன்றை மட்டும் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை பேரன் ஃபாத்திமா நாயகியின் அருமை மகன் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களின் அருமை மகன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் அருமை சகோதரர் இளைய தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈராக்கில் உள்ள கர்பலா என்ற இடத்தில் ஷஹீதாக்கப்பட்ட நாளும் இன்றைய நாள் தான். ஆஷூரா தினத்திலேதான் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு சரியாக 55 வயது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர்கள் மரணித்த பிறகு அவர்களுடைய உடலை போய் சஹாபாக்கள் பார்த்த நேரத்தில் 33 இடங்களில் ஈட்டியால் குத்தப்பட்ட காயங்களும் 33 இடங்களில் வாளால் வெட்டப்பட்ட காயங்களும் இருந்ததை கண்டார்கள். இப்படியாக ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்களை
பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறப்பாக மிகைப்படுத்தி எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள், நிறைய பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை பற்றி திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வயطهرக்கும் தத்ஹீரா. அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டவர்களை பற்றி செய்யுமாறு சாதாத்துமாறு மௌலானா மாறு என்று நாங்கள் சொல்கிறோமே, அந்த வழியில் வந்தவர்கள், இவர்களின் அடிப்படை கருக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டவர்களே, உங்களை விட்டும் உங்களில் இருந்து அசுத்தத்தை நீக்கி விடுவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். வயطهرக்கும் தத்ஹீரா, இன்னும் உங்களை பரிசுத்தமாக்கி வைப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான். யாரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்? அஹ்லுல் பைத். அஹ்லுல் பைத் என்ற ஆறு? சய்யிதுனா அலி இப்னு அபி தாலிப், சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, சய்யிதுனல் ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த நால்வரை பற்றியும் தான் பெரும்பாலான இமாம்கள் அஹ்லுல் பைத் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில இமாம்கள் வேறு சிலரையும் சேர்த்துக் கொண்டாலும் கூட முஅத்தமதான ஆதாரபூர்வமான சொல் இந்த நால்வரும் தான் அஹ்லு பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டவர்கள், அஹ்லுல் பைத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த நால்வரை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ, உங்களை விட்டும் உங்களில் இருந்து அசுத்தத்தை போக்கி வைப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அசுத்தம் என்றா என்ன? பாவம், அது அசுத்தம். ஹசது, பொறாமை, வஞ்சகம், அல் அஹ்லாகு ஸய்யிஆ, தீய குணங்கள், அது அசுத்தம். கைரியத், ஹக்கு வேறு, ஹல்கு வேறு. அவன் எங்கோ இருக்கிறான், சிருஷ்டி எங்கோ இருக்கிறது என்ற கைரியத்துடைய உணர்வு இருக்கிறதே, ஐயத்துடைய உணர்வு அல்ல. அவன் இவன் அவன்தான் என்ற உணர்வு அல்ல. கைரியத்துடைய உணர்வு ரிஜ்ஸுன், அசுத்தம். இப்படியான சகல அசுத்தங்களையும் உங்களை விட்டும் போக்கி வைப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். விரும்புகிறான் என்ன அர்த்தம்? போக்கிட்டான். வயطهرக்கும் தத்ஹீரா, போக்கி வைத்தல் என்று சொன்ன அல்லாஹு தஆலா அதோடு நின்று கொள்ளாமல் அதை இன்னும் வலுப்படுத்தும் முகமாக, திட்டப்படுத்தும் முகமாக வயطهرக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தமாக்குவதற்கும் விரும்புகிறான். தத்ஹீரா என்ற சொல் பரிசுத்தம் என்ற அர்த்தத்தை அங்கே கொடுக்கும். இல்லாவிட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கலாம் வயطهرக்கும் என்று சொல்லி இருக்கலாம், தத்ஹீரா என்று சொல்லி இருக்க தேவையில்லை. ஏனவை சொன்னானே, ஆனால் உங்களை சுத்தப்படுத்துவதற்கும் விரும்புகிறான் என்ற கருத்தல்ல, உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் விரும்புகிறான் என்ற கருத்தை, பரிசுத்தம் என்ற கருத்தை தத்ஹீரா என்று சொல் தருகிறது. பரிசுத்தம் என்று சொன்னா என்ன? அவன் சுத்தம் அறியான். எங்கே என்றானா நல்ல சுத்தமா தான் இருப்பாரு, நகத்துக்குள்ளே என்றான ஊத்த இருக்கும். அவன் பரிசுத்தமாக இருக்கிறான் என்றால் நகத்துக்குள்ளேயும் ஊத்த இல்லை என்ற கருத்து வந்துடும். எனவே அஹ்லுல் பைத்தாகிய ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டவர்கள் இந்த நால்வரும், இவர்களைச் சேர்ந்தவர்களும் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பாவம் போக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் மாசூமீன்கள்,
அவர்களிலிருந்து பாவம் உருவாக முடியாது. அதை பற்றி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த தாத்தை அப்படியே படைத்து விட்டான். பாவம் வெளியாகாது. யாராவது ஒரு நபி பாவம் செய்ய நினைக்க மாட்டார்கள். நாங்க கற்பனை பண்ணி பார்ப்போம். ஒரு நபி பாவம் செய்ய நினைத்தால் கூட அவரால் பாவம் செய்ய முடியாது, வெளியாகாது. இதை போல தேனில் இருந்து கசப்பு வெளியாகாதது போல, சீனியில் இருந்து கசப்பு வெளியாகாதது போல நபிமார்களுடைய தாட்டில் இருந்து பாவம் வெளியாகாது. அவர்கள் மாசூமீன்கள். அவுலியாக்கள் மாசூமீன்கள் அல்ல, அவர்கள் மஹ்ஃபூமீன்கள், பாதுகாக்கப்பட்டவர்கள். பாவம் வெளியாக ஆயினும் பாவம் வெளியாகாமல் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்களுக்கும் வலிமார்களுக்கும் இந்த விஷயத்தில் வித்தியாசம் என்ன? நபிமார்களுடைய வாக்கு பாவம் வெளியாகாததாக படைக்கப்பட்டு விட்டது. அவுலியாக்களுடைய வாக்கு பாவம் வெளியாகக்கூடிய தன்மையில் இருந்தாலும் வெளியாகாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கிறான். அஹ்லுல் பைத்துக்கள் முத்தஹ்ஹரீன்கள், சுத்தமாக்கப்பட்டவர்கள். அவர்களால் பாவம் வெளியாகி இருந்தாலும் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் அவர்களை விட்டும் அகற்றப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எப்போதும் அஹ்லுல் பைத்துக்களை நேசிக்கக்கூடியவர்களாக, கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்று சரித்திரம் விளக்கமாக சொல்ல முடியாது. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கமீஸ், தங்களுடைய ஜுப்பாவை விரித்து பிடித்து அதற்குள் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய இறக்கைக்குள் எவ்வாறு ஒன்று சேர்த்துக் கொள்ளுமோ அதே போல தன்னுடைய மகள் ஃபாத்திமாவையும் தன்னுடைய பேரர்களான ஹசன் ஹுசைனையும் தன்னுடைய மருமகனான அலி இப்னு அபி தாலிப் அவர்களையும் அந்த ஜுப்பாவுக்குள் ஒன்று சேர்த்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம ஹாஉலாஇ அஹ்லு பைத்தி, இறைவா இவர்கள் என்னுடைய வீட்டுக்காரர்கள், அஹ்லு பைத்துக்கள். அல்லாஹும்ம அஹிப்பஹும், அல்லாஹும்ம இன்னி உஹிப்புஹும், இறைவா நான் இந்த அஹ்லு பைத்துக்களை நேசிக்கிறேன். அஹிப்பஹும், இறைவா நீயும் அவர்களை நேசி. வஅஹிப்ப மன் யுஹிப்புஹும், எவரெல்லாம் இந்த அஹ்லு பைத்துக்களை நேசிக்கின்றார்களோ அவர்களையும் இறைவா நீ நேசித்து விடுவாயாக, நேசித்துக் கொள்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத்துக்களை நேசிக்கிறவர்களுக்கு துஆ செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கபூலாகுமா? கபூலாகாதா? கபூலாயிருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. அப்ப இவர்களை நேசிப்பவர்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செய்திருப்பதனால நாங்க நேசிச்சால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவும் எங்களுக்கும் தான். ஆகையினால் அஹ்லு பைத்துக்களை எப்போதும் நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய இந்த தினங்கள் வரும்போது எங்களால் முடிந்த அளவு சந்தோஷமாக இந்த தினத்தை கொண்டாட வேண்டும், அவர்களை நினைவுபடுத்த வேண்டும். நமது ஊரை பொறுத்தவரையில் இன்று எந்த வகையிலும் இறைச்சி வாங்கி சமைத்து அதை ஒரு வணக்கம் போல் செய்து வந்திருக்கின்றார்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்திலிருந்து நடந்த விஷயம். என்னை விட வயது கூடியவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் சிறுவர்களாக இருந்த காலத்திலும் அவ்வாறுதான் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பெண்கள் மிக பக்தியாக, மிக பேணுதலாக இந்த நாளை கொண்டாடி ரொட்டி சுட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரால் யாசின் ஓதி அந்த ரொட்டிகளை ஏழைகளுக்கு கொடுத்து சந்தோஷமாக ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஒரு இரவாக கழித்து வந்திருக்கிறார்கள். நாங்க யாசினை ஓதி ரொட்டியை சுட்டு கொடுத்துட்டு, இறைவா இப்போது ஓதிய இந்த யாசீனுடைய சவாபை அஹ்லு பைத்துகளுக்கு சேர்த்து வை, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சேர்த்து வை என்று கேட்டால் அந்த சவாபு அவங்களுக்கு போய் சேரும்.
அதான் சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கை. சேராது சும்மா வீணான வேலை என்பது அர்த்தம் அல்ல. அப்படி நினைப்பவர்களும் இருப்பார்கள். செத்தவனுக்கு என்னடா கத்தாண்டு கேட்டு அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் நாம் அவர்களை பற்றி சிந்திக்க தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான், இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது என்பதை கண்டறிந்து அவ்வழியில் சென்றால் போதும், சுவர்க்கத்துக்கு போய்விடலாம். ரசூலுல்லாஹ்வுடைய வழி எதுவோ அவ்வழியிலே செல்ல வேண்டும். உங்களுக்கு தெரியும் தானே? நினைக்க அங்க விஷயங்கள் வந்து விட்டு நேரம் போயிடும். இதோட முடிச்சுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியால் போகும்போது சஹாபாக்களும் பின்னால போனார்கள். ஒரு மையவாடி வந்தது, மக்பரா வந்தது. ரசூலுல்லாஹ் நின்றார்கள். ஏதோ ஒரு சத்தத்தை கூர்ந்து கவனிப்பவர்களைப் போல, கேட்பவர்களைப் போல நின்றார்கள். சற்று நேரத்தின் சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே, அந்த 2 கபர்களை காட்டி, அந்த மையவாடியில் இருந்த 2 கபர்களை காட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னஹுமா லயுஅஸபானி வமா யுஅஸபானி ஃபீ கபீர். இந்த 2 கபர்களிலும் இருப்பவர்கள் அதாது செய்யப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள். எனவே ஈச்சமட்டையை எடுத்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாரோ ஒரு சஹாபி ஒரு ஈச்சமட்டையை வெட்டி கொண்டு போய் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஷக்கஹு ஷிக்கைனி, 2ஆக பிளந்தார்கள் அந்த ஈச்சமட்டையை. பச்சமட்டை 2ஆக பிளந்து ஒன்றை ஒரு கபரில் நட்டினார்கள், மற்றவை மற்ற கபரில் நட்டிவிட்டு சொன்னார்கள், இந்த கபருடையவர்கள் இருவருக்கும் வேதனை குறைக்கப்படும். மாலம் ஜெய்பஸா, நட்டப்பட்டிருக்கின்ற 2 பச்சமட்டைகளும் காயும் வரைக்கும் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்றார்கள். காஞ்சத்துக்கு போக வேதனை இல்லையா, அது வேற செய்தி. அதை இப்ப ஆரம்பிச்ச நேரம் போயிடும். இப்ப நான் வந்த விஷயத்தை சொல்றேன். 2 ஈச்சமட்டைகளை நட்டிவிட்டு இது காயும் வரைக்கும் அவர்களுக்கு வேதனை குறைக்கப்படும் என்றார்களே, என்ன விஷயம்? ஈச்சமட்டையை நட்டினத்துக்கும் அவங்களோட வேதனை குறைக்கப்படுறதுக்கும் என்ன தொடர்பு? அவன் கபருக்குள்ள கிடக்கான், அவர் 2 பேரும் கபருக்குள்ள இருக்கிறார்கள், வேதனை நடக்கிறது. ஏன், எதனால வேதனை? ஒரு ஆள் சலம் கழித்து விட்டு ஒழுங்கா துப்புரவு செய்யறதில்ல, இஸ்திஞ்சாவுக்கு போயிட்டு நிஜமாயிரு கழிட்டு ஓடி ஆறாள் தான், அது பேணுதலா செய்யற ஆள் இல்லை. மத்தாள் நனிமத்து கோல் சொல்லி திரிஞ்ச ஆள் ஊர்ல. அதனால 2 பேருக்கு அங்க கபருல வேதனை நடந்துச்சு. ஈச்சமட்டை நட்டியதினால் கபரில் உள்ளவர்களுடைய வேதனை எந்த வகையில் குறைக்கப்படும், எந்த வகையில் குறைகிறது? இது 2ம் தஸ்பீஹ் செய்யும். வமா மின் ஷைஇன் இல்லா வயுஸப்பிஹு பிஹம்திஹி என்றதன்படி இந்த 2ம் தஸ்பீஹ் செய்யுமே. இந்த தஸ்பீஹுடைய சவாபு, ஈச்சமட்டை 2ம் செய்யக்கூடிய தஸ்பீஹுடைய சவாபு ஈச்சமட்டை இல்லை. யாருக்கு? கபரில் இருக்கிற இருவருக்கும் போய் சேருகிறது. அதனால் அவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சின்ன வண்டிக்கு ஆக்கணும். இந்த ஈச்சமட்டட தஸ்பீஹினால கபர்ல உள்ள வேதனை குறைக்கப்படும். இந்த இன்சாண்ட தஸ்பீஹ் ஈச்சமட்டையை விட எவ்வளவு மேலான இந்த இன்சான் மனிதனுடைய தஸ்பீஹை கொண்டு, மனிதனுடைய திக்ரை கொண்டு, மனிதனுடைய ஓதலை கொண்டு ஏன் கபரில் உள்ளவர்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது, வேதனை குறைக்கப்படாது, அவர்களுடைய தரஜா கூட்டப்படாது? சிந்தனை பண்ணி செயலாற்ற வேண்டும் என்று கேட்டு இப்போது துஆ ஓதப்படும். நீங்கள் அனைவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பொருட்டால் எங்களுடைய தேவைகளை இறைவா நிறைவேற்றித்தா, எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றித்தா என்று அவர்களை கொண்டு வசீலா கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா.
الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا رحمن يا الله. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. قد ضاقت حيلتي أدركني يا حبيب الله. اللهم أوصل ثواب ما قرأنا من كلامك اللذيذ وكتابك الشريف إلى روح سيدنا وحبيبنا وشفيعنا وقوة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح أهل بيت رسول الله صلى الله عليه وسلم، ثم إلى روح سيدنا صاحب الوقت المعلوم سيدنا شهيد كربلاء حسين رضي الله تعالى عنه، ثم إلى أرواح البدريين والهديين وسائر الصحابة كلهم أجمعين، ثم إلى أرواح الأنبياء والمرسلين والأولياء والأقطاب أجمعين، ثم إلى روح القطب الرباني والغوث السمداني قطب الأقطاب محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح سيدنا صاحب هذا المقام العظيم أستاذنا الحاج الحرمين أبي العرفان عبد الجواد العالم الولي قدس الله سره العزيز، ثم إلى روح كل ولي ووليا وصالح وصالحا وعارف وعارفا وعابد وعابدة، ثم إلى أرواح أهل القبور. اللهم احمنا بحمايتهم وانفعنا بعلومهم وأصوالهم واحفظ علينا من فيوضاتهم يا أكرم الأكرمين. اللهم طول حياة رئيسنا وحياتنا وحياة علمائنا وحياة الموحدين والموحدات بالعافية التامة والصحة الكاملة في الأعمال الصالحة. اللهم احفظنا واحفظ رئيسنا من الآفات الأرضية والسماوية ومن شر القاتلين ومن شر المنافقين ومن شر الإرهابيين برحمتك وبفضلك وبحفظك يا خير الناصرين ويا أكرم الأكرمين. اللهم بارك لنا في عيشنا بهذا اليوم العظيم. اللهم احفظنا ببركة هذا اليوم العظيم. اللهم اشف أمراضنا وقض ديوننا واحفظنا بجاههم وبركاتهم يا خير الناصرين. عباد الله رجال الله أغيثونا لوجه الله. عباد الله رجال الله عينونا لوجه الله. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. اللهم ربطنا بحبل التوحيد والمعرفة والمحبة ببركة هذا اليوم العظيم. اللهم أظهر قاتله ببركة هذا اليوم العظيم. ربنا لا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. يا وهاب يا تواب تب على الموحدين. صل وسلم على شفيع المذنبين وارضى عن شيخنا عبد الرشيد الأمين. ارزقنا به خير الدنيا والدين. يا وهاب يا تواب تب على الموحدين. صل وسلم على شفيع المذنبين وارضى عن شيخنا عبد الجواد الأمين. ارزقنا به خير الدنيا والدين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.